Hi students, this is Tirumala Max YouTube channel. இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறது 10th தமிழ்ல क्वेश्चन பேப்பர் நம்பர் 1 to 15ல செப்டம்பர் 2020ல இருக்க 1 மார்க் क्वेश्चन ஆன்சர்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். Let us go to the video now. So first question பாத்தீங்கன்னா உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்னும் பொருள்களின் இரும்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டுவோர் யார் அப்படின்னா அது வந்து அதியன் பெருஞ்சாத்தான். ஸோ இதுதான் answer, exact answer. So you please make note of that and read accordingly. அதியன் பெருஞ்சாத்தான் தான் இதோட கரெக்டான ஆன்சர்ஸ் மேடி சொல்லலாம். Let us go to the second one. மாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி. அது என்னன்னா சங்க காலத்து மொழிபெயர்ப்பு இருந்தது. அதுதான் எக்ஸாக்டான அதோட ஆன்சர். Let us go to the second one. So let us go to the second one. In the third question என்னன்னா உங்களுக்கு அதுல பெரிய மீசை சிரித்தார் இதில் அமைந்துள்ள தொகையின் வகை எது அப்படின்றாங்க. அது வந்து ஆன்சர் வந்து அன்மொழி தொகை. அதுதான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன், உணதருளே பார்ப்பன் அடியேனை யாரிடம் யார் கூறியது அப்படின்றதுதான் கேள்வி. அது இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் தான் அதை கூறினார். So next question, fifth one. திருவள்ளுவர் அவர்கள் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று அறுதியிட்டு கூறுகிறார். இத்தொடருக்கு பொருத்தமான நிறுத்த குறியிட்டு தொடரை தேர்க்க அப்படின்றாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸாக்டா ஆன்சர். திருவள்ளுவர் கோட்ஸ் போட்டு அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று அறுதியிட்டு கூறுகிறார். ஸோ இதுதான் அதோட பர்ஃபெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன். உனக்கு பாட்டுக்குள் பாடுகிறோம் உனக்குள் புகழ்ச்சிகள் கூறுகிறோம் பாரதியின் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? அவை மோனையும் எதுகையும் சேர்ந்து இருக்கிறதா அதோட ஆன்சர். லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறான் இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். ஸோ இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர் இதுக்கு. கொஞ்சம் எய்த் ஒன். குயில்களின் குவிலிசை புள்ளினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும் இலைகளின் அசைவுகளும் சூறைக்காற்றின் ஆலோலம். அது வனத்தின் நடனம் தான். அதை பத்தி பேசுறோம். நம்ம வனத்தின் நடனத்தை பத்தி தான் அதோட ஆன்சரை பேசுறோம். 9th, பொருந்தும் விடையை வரிசையை தேர்ந்தெடுக்க. வினைமுற்றுன்றது வந்து பாத்தீங்கன்னா எவன்தான். தொழிற்பெயர் எய்தல். முதுநிலை தொழிற்பெயர் கெடு. வினையடின் வந்து அது கட்டு. ஸோ ஆன்சர் வந்து இந்த ஆன்சரை நம்ம எழுதுறோம். நெக்ஸ்ட் ஒன், 10th கொஸ்டின். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக. அது வந்து பாத்தீங்கன்னா தராசின் 2 தட்டுகள் 3 கோல்டு பிஸ்கட்டில் ஈக்குவலாக வையுங்கள். தங்க கட்டில் ஈடுதான் ஈக்குவல்ன்றது போல ஈடுக்காக. 11வது பாடலை படித்து இரு நாட்டு அரசன் தும்பை பூவை சூடி பெயரிடுவதன் காரணம் என்ன? அதாவது அதோட ஆன்சர் என்னன்னா வலிமையை நிலைநாட்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின், 12th. பாடலின் இலக்கிய வகை என்னன்னா சிற்றிலக்கியம் அது. ஸோ ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன், கிணி என்னும் அணிகலன்கள் அவை என்ன அப்படின்றாங்க. அதுல வந்து பார்த்தோன்னா அது காலில் அணிவது. நெக்ஸ்ட் ஒன், 14th. குண்டலமும் குழைக்காதும் இலக்கண குறிப்பு. ஸோ அதோட ஆன்சர் வந்து எண்ணும்மை, அதாவது ஆல இருக்கிற எண்ணும்மை. 15th. சீர் எதுகையை சொற்களை குறிப்பிடுக. பட்ட பொட்டோடு. 2 பட்ட 1 பொட்டோடு. I hope in the answer உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Please subscribe to Tirumala Max YouTube channel. Forward to your friends also about this channel. Thank you so much. Bye.